Hello students, welcome to Nice One Maths. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல example 2.13 தான் பார்க்க போறோம். Find the least positive value of x such that 67 plus x congruent 1 mod 4. First one பார்க்கலாம், அதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். First oneல என்ன கொடுத்திருக்காங்க? 67 plus x congruent 1 mod 4 அப்படினு கொடுத்திருக்காங்களா? இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னவா இருக்குமா? லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது அதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கலாம், ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூவாக கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 67 + x கான்கிரண்ட் 1 mod 4 இருக்கா? இந்த 1 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். கான்கிரண்ட் ரூல் என்ன? மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு மைனஸில் கொண்டு வந்து நிறுத்திடணும். அப்போ 1 இங்கே கொண்டு வந்தால் அது என்னவாயிடும்? மைனஸ் ஆகிடும். மைனஸ் இந்த 1 முன்னாடி இருக்கிறது போயிட்டாலே மாடுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போய் என்னவாயிடும்? ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் கே அப்படின்னு ஆயிடும். மேம் கேங்கிறது வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல கண்ணா, மாட் அப்படிங்கிறத நம்ம எப்படியாவது ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த கான்கிரண்ட் வந்து ஈக்குவல் டுவாக மாறிடுச்சு. இது ஈக்குவல் டுவாக மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த 4 அப்படிங்கிறது 4Kவாக மாறிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? 67 minus 1 என்னது? 66 plus x which is equal to 4 times of k. இப்போ 66 plus x equal to 4 times of kனா இந்த நம்பர் வந்து 4ஓட மல்டிப்பிளில் ஏதாவது ஒன்றா இருக்கும். அதாவது இந்த பக்கம் இருக்கிறது 4ஓட மல்டிப்பிளாக தான் ஏதாவது ஒன்று இருக்கும். 66 வரைக்கும் வந்துருச்சு. வேறு என்ன 4ஓட மல்டிபிள் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 66ல் 1 ஆட் பண்ண இந்த x ஈக்குவல் டு 1ன்னு போட்டேன்னா 67 வரும். 67 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ நம்ம x ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கக்கூடாது. x ஈக்குவல் டு 2ன்னு போட்டு பாருங்கள். 66 + 2 68. 68 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 1 4s are 4, பேலன்ஸ் 2, 7 4s are 28 ஆகும். அப்போது 68 அப்படிங்கிறது 4ஓட ஃபேக்டர். அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 தான் கரெக்டான ஆன்சர். மேம் இப்போ நாங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் 1 2 3 4ன்னு போட்டு பார்க்கணுமா மேம்? அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில சம்க்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுலேருந்து எதையாவது ஒன்று தூக்கணும்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வரும் தெரியும். இப்போ இதுக்கு வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 67 + எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இது என்னது? டிவிடண்ட்டு. இந்த 1ங்கிறது என்னது? ரிமைண்டரு. 4ங்கிறது என்னது? டிவைசர். இதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இதுக்கும் இந்த சம்முக்கும் சம்மந்தம் இல்லை தான், இருந்தாலும் இதை மறக்கக்கூடாது. நம்ம இது இந்த பக்கம் இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரூல் ஃபாலோ ஆகிடும். ஈக்குவல் டு இருக்கிறப்ப ஆஸ் யூஷுவல் ரூல் ஃபாலோ ஆகிடும். ஈக்குவல் டுக்கு முன்னாடி கான்கிரண்ட் இருக்கப்போ வேறு ரூல் வந்துடும். ஓகேவா? இப்போ நான் எது வேணாமோ அதை மட்டும் அடிச்சிட்றேன். இது வேணாம், இது ரிமைண்டர்னு போட்டது வேணாம், இதெல்லாம் வேணாம். ஓகேவா? நீங்கள் ஸ்டெப்பை மட்டும் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. மக்க படிச்சுட்டு போய் எழுதக்கூடாது, புரிஞ்சு எழுதணும். அவ்வளோதான் சம். அடுத்து நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் போகலாமா? நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன இருக்குது? 98 கான்கிரண்ட் x + 4 mod 5 அப்படின்னு இருக்குது. இப்போது 98 கான்கிரண்ட் x + 4. நான் என்ன சொன்னேன், இந்த மாடுக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இந்த பக்கம் கொண்டு வந்து அது என்னவாக தான் ஆகும்? சப்ராக்ட் தான் ஆகும். -x -4 ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் கே. மேம் இங்கே எப்படி மறுபடியும் ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா, மாடுக்கு முன்னாடி இருக்கிற எந்த வேல்யூவை நான் எடுத்து தனியாக போட்டாலும் இந்த மாடு என்னவாயிடும்? வலுவிழுந்து போய்விடும். அதனால் அது ஈக்குவல் டுன்னு மாறிடும். தேர்டு 3 கான்கிரண்ட்லேருந்து ஈக்குவல் டுவாக மாறிடுச்சு. இப்போ 98ல் -4. மேம் இங்கே ப்ளஸ் தானே இருக்குது அப்படின்னா நான் இங்கே எப்படி கொண்டு வந்திருப்பேன்? x + 4 ஈக்குவல் டு 5Kன்னு கொண்டு வந்திருப்பேன். இந்த மைனஸ் உள்ளே போகும். கரெக்டாக மைனஸும் எக்ஸும் உள்ளே போயிடுச்சு. ஸோ 98 - x -4 ஈக்குவல் டு 5K. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, 98ல் -4 போச்சுன்னா 94 - x which is equal to 5K. இப்போது இங்கே இருக்கிற நம்பரு 5ஆல் டிவைட் ஆகணும். கம்ப்ளீட்டாக 5ஆல் டிவைட் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுலேருந்து எதையாவது ஒன்று எடுத்தால் கரெக்டாக வருமா? ஏன்னா அவங்களே மைனஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம எதையாவது ஒன்று எடுத்தால் கரெக்டாக வருமா? எதை எடுத்தால் 5ஆல் டிவைட் ஆகும்? 4ஐ எடுத்தால் 5ஆல் டிவைட் ஆகுமா? 94 - 4 which is equal to 19 வரும். 90ங்கிற நம்பர் 5ஆல் டிவிசிபிள் தானே? 0ன்னு முடிகிற எல்லா நம்பரும் 5ஆல் டிவிசிபிள் தானே? ஸோ அப்போ x ஈக்குவல் டு 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற வேல்யூவை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஒரு கெஸ்ஸிங் தான், பார்த்தாலும் நமக்கு தெரியுது இதுலேருந்து 4 வந்து தேவையில்லாமல் நிற்கிது, இது தூக்குனா 5ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு தெரியும். அவ்வளோதான்.
ஸோ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, லைக் பண்ணால் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். Definitely I will try my best to cover all those syllabus that you would like to study. Bye students.